அனைவருக்கும் வணக்கம். நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ், டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ், பொலிட்டீஷியன், ஆக்டர்ஸ்ன்னு இந்த வரிசையில் இருக்க யாரோ ஒருத்தர் நம்மளை செமையாக இருந்திருப்பாங்க. அவங்கள மாதிரி நமக்கும் இருக்கணும்னு தோணியிருக்கோம். அவங்கள மாதிரி அச்சீவ் பண்ணணும்னு தோணியிருக்கோம். சில ஆக்ஷன்ஸ் அவங்கள மாதிரி பண்ணியிருப்போம். அவங்க கூட இருக்க அவங்க ஆக்டிவிட்டீஸ் நம்ம அவங்க கிட்ட அதிகமாக அட்ராக்ட் ஆகுறதுனால நமக்கே தெரியாமல் அவங்களா மாறியிருப்போம் ஒரு சில விஷயங்கள்ல. வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. யூஸ்வலா நான் இந்த மோட்டிவேஷன் புக் வீடியோஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம அனுபவங்களை விட பெஸ்ட் டீச்சர் யாருமே இல்லை. சரி, இருந்தாலும் என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்களேன்னு படித்தேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நான் மனசுல என் லைஃப் இந்த பேட்டர்ன்ல இருக்கணும்னு டிசைட் பண்ண மாதிரியே அந்த புக்லயும் சொல்லியிருக்காங்க. அதோட ஷார்ட் ரிவ்யூவை நான் இங்கே பேச போறேன். ஓகே, தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்னு ஸ்டீஃபன் கோவே 1989 இந்த புக்கை எழுதியிருக்காரு. அண்ட் இந்த புக்கோட ஜான்ரா செல்ஃப் ஹெல்ப் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட். டோட்டலாக 7 ஹேபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தா பி ப்ரோஆக்டிவ். இந்த பி ப்ரோஆக்டிவ் டாப்பிக்கில் எனக்கு 3 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்னன்னா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யோர் லைஃப். இந்த உலகத்தில் யாருக்கு தான் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்ம 4 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹோம்ஒர்க்ல இருந்து. இதெல்லாம் ஓகே. லைஃப்னா நம்ம பண்ண தப்பும் நம்ம படுற கஷ்டங்களும் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம வாழ்க்கையில தோத்து போனா நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். இதுல நம்ம யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டான வழியில ஒர்க் பண்ணல, உடம்புக்கு ஏதோ ஆச்சுனாலும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். இந்த கம்ப்ளைண்ட் மற்றவங்களை பண்றது எப்போ நிறுத்துறமோ அப்ப நம்ம லைஃப்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கையில எடுத்துட்டோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வர்சஸ் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை கேட்க வைக்கிறதும் சுத்தி இருக்கிறவங்க நம்ம சொல்றதை கேட்கறதும், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்க வேல்யூ தெரிஞ்சனால தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வராங்க உங்ககிட்ட. உங்க வேல்யூ தெரிஞ்சனால தான் அவங்க நீங்க சொல்றதை கேட்கறாங்க. இந்த 2 சர்க்கிளோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் த ஃபைனல் டாபிக் என்ன அப்படின்னா ப்ரோ ஆக்டிவ் லாங்குவேஜ் அண்ட் மைண்ட் செட். இந்த ப்ரோ ஆக்டிவ்னா கெட் திங்ஸ் டன் இல்லையா? இதோட லாங்குவேஜ் அண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, ஒரு விஷயம் பண்றீங்கன்னா ஒரு கால்குலேட்டிவ் இருக்கணும். ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு அதை எப்படி முடிக்கணும்னு தெரியாம இருக்கிறத விட இந்த சிச்சுவேஷன் வந்தா இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு ஒரு அனலிட்டிக்கல் மெத்தட் இருந்தா போதும். எஃபெக்டிவ் பீப்புள் லிஸ்ட்ல 7 ஹேபிட்ஸ்ல ஒரு ஹேபிட் தான் முடிஞ்சிருக்கு. நான் ஷார்ட்டா சொல்லணும்னு எடுத்தேன், ஆனா இதுக்கு மேல ஷார்ட்டா பேச தெரியல. எனிவேஸ், ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பேசலான்னு இருக்கேன். அண்ட் ஃபைனலி இந்த 3 விஷயங்களை எனக்கு பர்சனலா நான் இப்படிதான் இருக்கணும்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். 3வது டாபிக் தவிர என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். கேட்குற உங்களுக்கும் கூட இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கலாம். இந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ப்ரோஆக்டிவாக இருக்க எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். செகண்ட் ஹேபிட்டோட டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். பாய் எவ்ரி ஒன்.